தீரன் கல்வி காணொளி. கல்வி செய்திகள். கல்வி செய்திகளுக்காக தீரன் கல்வி குழுவோடு இணைந்திருங்கள். நடந்து முடிந்துள்ள ஆசிரியர் பயிற்சித் தேர்வில் தகுதி மதிப்பெண் என்ன? வேலை கிடைக்குமா? கடினம், சராசரி, எளிது என்ற பல்வேறு கருத்துக்களுக்கிடையே கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டை போல நிற்குமா? கடந்த ஆண்டுகளில் என்ன மதிப்பெண்ணிற்கு வேலை கிடைத்தது? அதோடு ஒரு ஒப்பிட்டு பார்வை. கடந்த தேர்வுகளில் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த தேர்வோடு இந்த தேர்வினை ஒப்பிடக்கூடாது. பல பாடங்களுக்கு 300க்கு அருகில் வேலைவாய்ப்பு இருப்பது மிகச்சிறந்த எண்ணிக்கை. நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கும் தேர்வு நாளும் சில முறை தள்ளி வைக்கப்பட்டன போன்ற காரணங்களால் 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. பல முறை அறிவிக்கப்பட்ட பணியிடங்களை விட கூடுதல் பணியிடங்களை எடுத்திருப்பது தேர்வாணையத்தின் நடைமுறைகளில் ஒன்று. இந்த எண்ணிக்கை கூடுதல் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து தருகிறது. கடந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்களின் மதிப்பெண் என்ன? தமிழ் தகுதி தேர்வு மதிப்பெண்ணை கழித்துவிட்டு பார்த்தால் சராசரியாக 120 மதிப்பெண்ணிற்கு வேலை கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையான மதிப்பெண். கடுமையான போட்டிகள் உள்ள பாடங்களிலும் சூழலிலும் 135 மதிப்பெண் வரை பெற்றாலும் 120 என்பது பல தேர்வு முடிவுகளில் வேலை கிடைத்ததற்கான சான்றுகள் உள்ளன. நாம் இப்போது பார்க்கின்ற தேர்வு முடிவு கணிப்பொறி ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், தமிழ் 2020-21ற்கான தேர்வு முடிவு. இப்பட்டியலில் பிற்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்பட்டோர் ஆகியன கலந்து வந்திருப்பதால் இது பொது போட்டிக்கான தேர்வு மதிப்பெண். இடஒதுக்கீட்டிற்கான தேர்வு மதிப்பெண் இன்னும் குறையும். இத்தேர்வு முடிவில் 120, 119, 118 ஆகிய மதிப்பெண்களில் ஓரிருவரே உள்ளனர். இந்த முறை ஒவ்வொரு மதிப்பெண்ணிலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெற வாய்ப்பு உள்ளன. பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோரின் மதிப்பெண் 107 இருக்கிறது. தாழ்த்தப்பட்டோருக்கான மதிப்பெண் 106. விதவைகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கு மட்டுமே 70, 80, 90, 62 வரை வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கணிதம், ஆங்கிலம் போன்ற கடுமையான போட்டியுள்ள பாடங்களில் ஒவ்வொரு மதிப்பெண்ணிலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெறுவதுண்டு. 125இல் 10 பேர் என்றால் 124இல் 20 பேர், 123இல் 40 பேர் என வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். தற்போது டிஎன்பிசி தமிழ் வினாத்தாளை போல மிக கடுமை என்பது போல் இல்லாமல் சராசரியான வினாத்தாள் என்பதே பலரின் முடிவு. மகிழ்ச்சி தரும் நம்பிக்கையான செய்தி, அறிவிக்கப்பட்டதை விட கூடுதல் பணியிடங்கள் கிடைக்க இருப்பதால் மதிப்பெண் குறைய வாய்ப்பிருக்கிறது. சில ஆண்டுகள் காத்திருந்து படித்து நல்ல முயற்சி செய்த அனைவருக்கும் மனதிற்கு இனிய வாழ்த்து. தேர்வாணையத்தின் விடைகுறிப்பு வந்தவுடன் இக்கணிப்பில் இன்னும் சில மாற்றங்கள் நிகழும். இது தமிழ் கல்வி போட்டித் தேர்வுகள் சார்ந்த ஒரு தன்னார்வ குழு. கற்பித்தல் மற்றும் போட்டித் தேர்வுகள் சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து வெளிவரும். இணைந்திருங்கள். கல்வியே உலகை மாற்றும். பல்வேறு திறன் சார்ந்தவர்களை ஊக்குவிக்கும் கல்விக்குழு. இக்குழுவோடு இணைந்திருங்கள். விரும்புங்கள். பலரும் பயன்பெற பகிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.